இஸ்ரேலுடைய மிக முக்கியமான மொசாதினுடைய அதிகாரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்னவென்றால், இந்த யுத்தத்தை 4 மாதங்களுக்கு முன்பதாகவே நாம் நிறுத்தி இருக்க வேண்டும். அப்படி நிறுத்தி இருந்தால் இவ்வளவு பெரிய அழிவுகள் நமக்கு ஏற்பட்டிருக்காது. நாங்கள் கப்பல்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இருக்கக்கூடிய காசா அப்பாவிகள் மீதான தாக்குதலை நிறுத்துங்கள் என்று இன்றைக்கும் ஹூதிகள் அறிவித்திருக்கிறார்கள். யுத்தம் ஆரம்பித்ததில் இருந்து இதுவரைக்கும் இப்படி ஒரு தாக்குதலை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தவே இல்லை. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 251வது நாளாக இன்றைக்கும் நடந்து வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய காசா மீதான தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக 9வது மாதத்திலும் காசா என்கிற ஒரு சிறிய பரப்புக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் பாரிய தாக்குதல்களை முன்னெடுத்து வருகிறார். அதே நேரம் அவர்களுக்கு எதிராக அங்கு செயல்படக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர போராளிகளும் பாரிய எதிர்வினை தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். எது எப்படி போனாலும் இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இன்றைய நிலை வரை அங்கே எந்த வகையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது, எவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை ஒரு முக்கியமான வரைபடம் இன்றைக்கு காட்டி நிற்கிறது. அந்த வரைபடத்தினுடைய காட்சிகளைத்தான் பின்னால் நாம் பார்க்கிறோம். இங்கே நீங்கள் பார்க்க முடியும், அக்டோபர் 25ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு எப்படி நிலைமை இருந்தது என்பதை காட்டுகிற வரைபடம் தான் இந்த வரைபடம். இதில் நீங்கள் பார்க்கலாம், குறிப்பாக எந்தெந்த பகுதிகள் என்னென்ன நிலையில் இருக்கிறது என்பதை இந்த வரைபடம் மிக துல்லியமாக காட்டி நிற்கிறது. உதாரணமாக இது நார்த் காசா பகுதி, அதே போன்று காசா சிட்டி, தைர் அல் பலா, கான் யூனுஸ், ரஃபா ஆகிய 5 சிட்டி 5 பகுதிகள் எந்த நிலையை அடைந்திருக்கிறது தற்போது என்பதை காட்டுகிற படமாக இருக்கிறது. அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி காசாவினுடைய நிலை ஒவ்வொரு சிட்டியிலையும் இந்த மாதிரி தான் இருந்தது. இதே நேரத்தில் டிசம்பர் 28ஆம் தேதி ஆகும்போது காசாவினுடைய நார்த் காசா இவ்வளவு பகுதிகள் அழித்து நாசமாக்கப்பட்டதாக மாறியிருந்தது. அதே போன்று காசா சிட்டி இப்படி மாறியிருந்தது. தைர் அல் பலா இப்படி இருந்தது. இங்கே கான் யூனுஸ் மொத்தமாக அழிவுகளுக்குள் உள்ளாக்கப்பட்டு கொண்டிருந்தது. ரஃபாவும் அவ்வப்போது தாக்குதலுக்கு உள்ளாகி கொண்டிருந்தது. அதே நேரத்தில் பிப்ரவரி 26ஆம் தேதி ஆகும்போது மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல காட்சிகளை இங்கே நீங்கள் பார்க்க முடியும். அது நார்த் காசாவாக இருந்தாலும் காசா சிட்டியாக இருந்தாலும் தைர் அல் பலா, கான் யூனுஸ், ரஃபா அனைத்து பகுதிகளும் கடுமையாக தாக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ஆகும்போது மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளாக இந்த 5 பகுதிகளும் மாறி இருந்தது. மொத்த காசாவும் மாறி இருக்கிறது. இன்றைக்கு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு எடுக்கப்பட்ட காட்சிகள் இது. இப்ப நம்ம இருக்கக்கூடிய நேரத்தில் காசா உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் என்ன நிலை இருக்கிறது என்பதை இந்த வரைபடம் காட்டி நிற்கிறது. எனவே காசா என்பது மொத்தமாக அழிக்கப்பட்ட ஒரு பூமியாக மாறி நிற்கிறது என்பதைத்தான் இந்த வரைபடம் காட்டி நிற்கிறது. இவ்வளவு அழிவுகள் உலக வரலாற்றில் எந்த ஒரு பகுதிக்கும் ஏற்பட்டதில்லை என்று ஐநாவே ஆச்சரியப்பட்டு அறிக்கை வெளியிடுகிற நிலைமை தற்போது மாறியிருக்கிறது. இந்த நிலையில தான் உலகம் முழுவதும் பாலஸ்தீனத்திற்கான ஆதரவு தளங்கள் உருவாகி வருகிறது. காசாவிலே தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் காசா என்பது என்ன, ஏன் தாக்குதலுக்குள்ளாகிறது, இவர்களை நாம் ஏன் ஆதரிக்க வேண்டும் என்கிற பல கேள்விகள் சர்வதேச மட்டத்திலே எழுப்பப்படுகிறது. இந்த காசாவினுடைய பிரச்சனைக்கு அடிப்படை காரணமாக அமைந்தவர்கள் பிரித்தானியா என்பது நமக்கெல்லாம் காசாவினுடைய பாலஸ்தீன வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும். இந்த பிரித்தானியாவுக்குள்ளேயே தொடர்ந்து பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிற நேரத்தில் இன்றைய தினம் இங்கிலாந்தினுடைய தொழிற்கட்சி லேபர் பார்ட்டி ஒரு முக்கியமான அறிக்கையை தேர்தல் அறிக்கையாகவே வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக பால
பாலஸ்தீன சுதந்திர தேசம், பாலஸ்தீனத்திற்கான தனியான அரசாங்கத்தை அங்கீகரிப்போம், அதற்கான அங்கீகாரத்தை கொடுப்போம் என்று இன்றைக்கு அவர்கள் உறுதியளித்திருக்கிற அதே நேரம் ஐக்கிய ராச்சியத்தினுடைய எதிர்க்கட்சியாக செயல்படக்கூடிய இந்த தொழிற்கட்சி இன்றைய தினம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு பல ஊடகங்களில் தலைப்பு செய்தியாகவும் மாறி நிற்கிறது. ஏன்னு கேட்டா இவங்க தான் இந்த பாலஸ்தீன பிரச்சனையினுடைய முன்னோடிகள் என்று பார்க்கப்படுகிறவர்கள். இவர்களால் தான் அந்த பகுதிகளிலே யூதர்கள் வந்து குடியேற்றப்பட்டார்கள், ஜியோனிஸ்டுகள் உருவாக்கப்பட்டார்கள் என்கிற நிலையில் தற்போது இங்கிலாந்தினுடைய ஐக்கிய ராச்சியத்தினுடைய ஒரு எதிர்க்கட்சியே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இப்படி செயல்படுவோம் என்று அறிவித்திருப்பது கவனம் ஈர்த்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு முதன்மையாக இடம்பெற்றிருக்கிற அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும் காசாவிலே ஒரு யுத்த நிறுத்தம் வர வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா நாங்கள் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வர போகிறோம் என்று அவர்களாக முன்வந்து ஒரு சீஸ்ஃபயரை அறிவித்திருந்தார்கள். அது தொடர்பான விரிவான செய்திகளை கடந்த 3 நாட்களாக நாம் பார்த்திருக்கிற அதே நேரம் ஏற்கனவே ஹமாஸ் நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு தயார், ஆனால் அது பெர்மனன்ட் சீஸ்ஃபயர், நிரந்தர யுத்த நிறுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை திட்ட தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். இன்றைய தினமும் ஹமாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாங்கள் நிரந்தர போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம், எனவே நிரந்தர போர் நிறுத்தம் ஒன்றுக்கு வாருங்கள் என்று இஸ்ரேலுக்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு திட்ட தெளிவாக ஹமாஸ் அறிவித்திருக்கிறது. ஏன்னா இந்த விவகாரத்தில் நமக்கு முன்னாடி தெரிகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சண்டையையும் நாங்கள் தான் தீர்மானிப்போம், சமாதானத்தையும் நாங்கள் தான் தீர்மானிப்போம் என்கிற நிலையில் அமெரிக்கா இருக்கிறார்கள். என்ன இந்த அரபு நாடுகளை காலில் போட்டு மிதிக்கணுமாக இருந்தா அவன் இப்படித்தான் நடக்கணும்னு அவனா தீர்மானம் எடுத்து வச்சிருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் எவன் ஒரு சமாதான முன்னெடுப்பை கொண்டு வந்தாலும் அதற்கு ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் அங்கீகாரம் கொடுக்காத அமெரிக்கா தானே முன்வந்து சமாதான முன்னெடுப்பு என்றொன்றை கொண்டு வந்து ஐக்கிய நாடுகள் சபையிலே அதற்கு அனுமதியையும் அவர்களும் கொடுத்து மற்றவர்களிடமும் அனுமதியையும் வாங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் இஸ்ரேலுடைய எந்த விதமான செய்திகளையும் நாங்கள் கேட்கவில்லை என்கிறது ஹமாஸ். சமாதானத்திற்கு அவர்கள் வருகிறார்களா இல்லையா, உண்மையான அவர்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுங்கள், நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கு அவர்கள் வருவதாக இருந்தால் நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்று இன்றைக்கும் அமெரிக்காவுக்கு அவர்கள் மிக தெளிவாக இந்த செய்தியை எத்தி வைத்திருப்பதாக ஹமாஸினுடைய ஊடக பிரிவு இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறது. எனவே ஹமாஸ் நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கு தான் தயாராக இருக்கிறார்களே தவிர தற்காலிக யுத்த நிறுத்தத்திற்கு தயார் இல்லை. இந்த நிலையில் தான் இன்றைக்கும் ரஃபாவினுடைய பல பகுதிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பாரிய தாக்குதல்களை நடத்தி வருகிறது. குறிப்பாக எதிர்வருகிற 24 மணி நேரத்திற்குள் மேற்கு ரஃபா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பாரிய தாக்குதல்களை நடத்தக்கூடும் என்கிற அச்சத்தை யுத்தங்களை கண்காணிக்கக்கூடிய அமைப்புகளே இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். ஏன்னா இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் அடிபட்ட பாம்பாக விஷத்தை கக்குவதற்காக இஸ்ரேல் அலைந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தம் நிறுத்தப்பட்டால் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டுவிடும், தேர்தலில் தோல்வி அடைந்து விடுவார். யுத்தத்தை நீடித்துக் கொண்டிருப்பதே அவருடைய ஆட்சி அவர் தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் என்று இன்றைக்கும் அவர்களுடைய நாட்டுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து ஆய்வாளர்களும் ஒருமித்த கருத்தில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த யுத்தத்தை எப்படியாவது முன்னகர்த்துவதற்குத்தான் தற்போதைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஜியோனிச அரசாங்கம், நெத்தன்யாகுவின் அரசாங்கம் முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைக்கும் இஸ்ரேலுடைய மிக முக்கியமான மொசாதினுடைய அதிகாரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்னவென்றால், இந்த யுத்தத்தை 4 மாதங்களுக்கு முன்பதாகவே நாம் நிறுத்தி இருக்க வேண்டும். அப்படி நிறுத்தி இருந்தால் இவ்வளவு பெரிய அழிவுகள் நமக்கு ஏற்பட்டிருக்காது. ஆனால் அதையும் மீறி 4 மாதங்களுக்கு பின்னால் வந்து நின்று கொண்டும் யுத்தத்தை நிறுத்தாமல் இருப்பது மீண்டும் மீண்டும் பாரிய அழிவுகளுக்கு இஸ்ரேலை எட்டிச் செல்லும் என்பது மட்டுமல்லாமல் மீள முடியாத துன்பத்தில் மாட்டிக்கொள்வோம். இரண்டாவது, நீங்கள் வம்படியாக சென்று வடக்கு பகுதிகளில் ஹிஸ்புல்லாக்களை வம்புக்கு இழுத்திருக்கிறீர்கள். எனவே ஹிஸ்புல்லாக்களை அடக்குவது என்பதும் பாரிய சவாலாக இஸ்ரேலுக்கு மாறி இருக்கிறது என்று மொசாதுடைய அதிகாரி இன்றைக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் என்கிற செய்திகளை அல் ஜசீரா இன்றைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நியூஸாகவே வெளியிட்டு இருக்கிறார்கள். இன்றைய தினம் எந்த மாதிரியான தாக்குதல்களை ஹிஸ்புல்லாக்கள் நடத்துகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் நமக்கு தெரியும், நேற்றைய
தினம் அதற்கு முந்த நாள் என்று தொடர்ந்து ஒரு வாரங்களுக்கு மேலாக இஸ்ரேலிய பகுதிகளை தீ வைத்து எரித்துக் கொண்டிருந்தவர்கள் நேற்றைய தினம் அவர்களுடைய ஹிஸ்புல்லாக்களுடைய மிக முக்கியமான தளபதிகளில் ஒருவராக இருந்த தாலிப் அப்துல்லா என்கிறவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இஸ்ரேலிய தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதற்கு பழி தீர்க்கும் விதமாக புது வகையான ராக்கெட்டுகளை எல்லாம் தாக்குதலுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள். அது எப்படியெல்லாம் அவர்கள் தாக்குகிறார்கள் என்கிற செய்திகளை நாம் பின்னால் பார்க்க இருக்கிற அதே நேரம் பாலஸ்தீனத்திலே போராடி கொண்டிருக்கக்கூடிய அல் குதுஸ் படையணியும் அதே நேரம் கஸ்ஸாம் பிரிகேடும் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட குழுக்களும் சேர்ந்து இன்றைய தினம் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் இஸ்ரேலுடைய 99வது படைப்பிரிவினுடைய மத்திய காசாவில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தலைமையகத்தை மொத்தமாக ராக்கெட் மழை பொழிந்து அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள். ஏன்னா உலக அளவில் நீங்க பார்த்தீங்கன்னா கடந்த காலங்கள் யுத்தம் நடக்கும் போதெல்லாம் இஸ்ரேலுடைய செய்திகள் மட்டுமே வெளிவந்த நிலையில் தற்போது அவர்கள் எவ்வளவு பின்னடைவை சந்திக்கிறார்கள், சுதந்திர போராளிகள் எவ்வளவு முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர்களே தாக்குதலை வீடியோ செய்து அவர்களே வெளியிட்டு வருகிறார்கள். எனவே எதையும் தவிர்க்க முடியாமல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அங்கே 37,000க்கு மேற்பட்ட அப்பாவிகளை இஸ்ரேல் கொன்றிருக்கிறது, ஷஹீதாகி இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு அகதிகளாகி இருக்கிறார்கள். மொத்த நாடும் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எங்களுடைய நாட்டை நாங்கள் மீட்டே தீர்வோம் என்று போராடுகிற சுதந்திர போராட்ட வீரர்கள் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக இஸ்ரேலுடைய ராணுவத்தின் தளபதி, இஸ்ரேல் ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளரே மிக தெளிவாக அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். நீங்கள் இஸ்ரேலிய ராணுவத்தை மீண்டும் மீண்டும் இகழ்வாக பேசுகிறீர்கள். எங்கள் ராணுவத்தில் 15 ராணுவ குழுக்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று அவர் கவலையோடு எச்சரிக்கை விடுத்திருந்தார். 15 இஸ்ரேலிய ராணுவ படைப்பிரிவுகளை காணவில்லை. இவர்கள் செத்துவிட்டார்களா அல்லது ஹமாஸ் வசம் இருக்கிறார்களா, இவர்களுக்கு என்ன நடந்தது, புதையுண்டு விட்டார்களா அல்லது இஸ்ரேல் போட்ட குண்டுகளுக்குள்ளேயே மாட்டி நாசமா போயிட்டாங்களா என்பதெல்லாம் தெரியாது என்கிற அளவுக்கு அவர்களுடைய பின்னடைவு மாறி நிற்கிற நேரத்தில் தான் 99வது படைப்பிரிவை இன்றைய தினம் அளித்திருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள். அதே நேரம் சவுத் ரஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது ராக்கெட் குண்டு தாக்குதல்களை சரமாரியாக ஏவி இருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேடும் அல் குதுஸ் படையணியும் என்கிற செய்திகளை ISW CTP ஆகிய சர்வதேச வார் கண்காணிப்பு அமைப்புகளும் இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிற அதே நேரம் அதே அமைப்புகள் சொல்லியிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் 3 பாலஸ்தீன போராட்ட குழுக்கள் இன்றைய தினம் இஸ்ரேல் மீது கடுமையான ஏவுகணை தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படுகிறது, அவருடைய டேங்குகள் அளிக்கப்படுகிறது. குறிப்பாக தற்போது நடந்து வருகிற இந்த யுத்தத்தில் காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஹிட் அண்ட் ரன் என்கிற அடிப்படையில் தாக்கிவிட்டு ஓடுவது என்கிற ஒரு விதமான தாக்குதலை முன்னெடுக்கிறார்கள். அது யுத்த தந்திரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. என்ன பண்றாங்கன்னா நேரடியாக சென்று இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய தலைமையகங்களை அவர்களுடைய படைப்பிரிவுகளை தாக்குதல் நடத்திவிட்டு உடனடியாக பங்கர்களுக்குள் நுழைந்து கொள்கிறார்கள். எனவே அடி வாங்குகிறவனுக்கு திருப்பி அடிப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் பொதுமக்கள் மீது பழிவாங்கி கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் இந்த உலகம் இஸ்ரேலை நோக்கி கண்டித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் இருக்கிறது. அதாவது நமக்கெல்லாம் தெரியும், இந்த இஸ்ரேலுடைய பொருட்களை பாய்காட் செய்வது, இஸ்ரேலுடைய பொருட்களை புறக்கணிப்பது என்பது சர்வதேச அளவில் பெரிய அளவில் வெற்றி பெற்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அவர்களுடைய உணவு பொருட்களாக இருக்கலாம், அவர்களுடைய சோப் உள்ளிட்ட தயாரிப்புகளாக இருக்கலாம், அதே நேரத்தில் குளிர்பானங்களில் முன்னணியில் இருப்பது இஸ்ரேலிய கம்பெனிகள் என்கிற வகையில் அவர்களுடைய பொருட்களை சர்வதேச மட்டத்தில் அனைத்து மக்களும் புறக்கணித்து வருகிறார்கள். அந்த வகையில்
பங்களாதேஷில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் கொக்கா கோலா மீதான மக்களுடைய பார்வை முற்றுமாக மாறியிருக்கிறது. சுமார் 23% அளவுக்கு கொக்கா கோலா விற்பனையில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது பங்களாதேஷிலே என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. எனவே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கொக்கா கோலா இஸ்ரேலுக்குரியது என்கிற வகையில் அதை புறக்கணிக்கிறார்கள். எனவே அதை புறக்கணிக்காமல் பிசினஸ் அதிகரிக்கணும் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான விளம்பரத்தை வெளியிட்டு இருந்தார்கள். கொக்கா கோலாவை மக்களை குடிக்க வைப்பதற்கான ஒரு விளம்பரம். அந்த விளம்பரத்தினுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. 60 செகண்ட் ஓடக்கூடிய விளம்பரம் இது. இந்த விளம்பரத்தில் அவங்க சொல்ல வந்த மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, இஸ்ரேலை நீங்கள் குறை காண வேண்டாம், இஸ்ரேலை குறை கண்டு நீங்க கொக்கா கோலாவை புறக்கணிக்காதீங்க என்று சொல்ல வந்தார்கள். இந்த விளம்பரத்திலே நடித்த 2 முக்கியமான நடிகர்கள் தற்போது பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். கொக்கா கோலா விளம்பரத்தை கொக்கா கோலா பங்களாதேஷினுடைய கம்பெனி தங்களுடைய யூடியூப் பக்கத்தில் இருந்து வீடியோவை நீக்கி இருக்கிறார்கள். தொலைக்காட்சி சமூக வலைதளங்களில் இருந்து அது ஓரம் கட்டப்பட்டிருக்கிறது. அனைத்து பங்களாதேஷ மக்களும் கடுமையாக இதை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதாவது நீங்க கொக்கா கோலாவை புறக்கணிக்க கூடாது என்பதை வெளிப்படையாகவே நாங்க யார் தெரியுமா என்கிற விதமாக அவங்க காட்டுறதுக்கு முனைப்படுத்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் அந்த விளம்பரத்தில் வரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, இந்த கொக்கா கோலாங்கிறது 138 ஆண்டுகளாக 190 நாடுகளில் குடிக்கப்பட்டு வருகிற பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு குளிர்பானமாக இருக்கிறது. 138 வருஷமாக 190க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ்கள் நாடுகளில் குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மட்டும் இந்த பிரச்சனையினால் நீங்க இதை புறக்கணிக்கலாமா என்கிற விதமாகத்தான் இந்த கொக்கா கோலா விளம்பரம் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த கொக்கா கோலாவை புறக்கணிங்க என்று சொல்லி ஒட்டப்படுகிற போஸ்டர்களுடைய காட்சிகளை தான் நீங்க காட்டுறீங்க. அவர்களுடைய பிசினஸ் 23% லாஸ் ஆகியிருக்கு, நஷ்டமாகி இருக்கிற என்கிற நிலையில தான் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த விளம்பரத்தை தயாரித்திருந்தார்கள். தற்போது விளம்பரத்தில் நடித்தவர்கள் மன்னிப்பு கோரியிருக்கிறார்கள். விளம்பரத்தை ஓரங்கட்டி இருக்கிறது கொக்கா கோலா என்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னு கேட்டா, சர்வதேச அளவில் இஸ்ரேல் எவ்வளவு அசிங்கப்படுகிறது, கேவலப்படுகிறது, நஷ்டப்படுகிறது, கஷ்டப்படுகிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. எனவே நாம் அவர்களுக்காக, காசா அப்பாவிகளுக்காக, மனிதநேயத்தை நேசிக்கக்கூடியவர்கள் செய்ய முடியுமான ஒரு சில காரியங்கள்ல இதுவும் முக்கியமானது. நம்ம அவங்களுக்காக பிரார்த்தனை பண்றோம். இஸ்ரேலுக்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓதிக்கிட்டு இருக்கிறோம். ஜனநாயக ரீதியில் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அடுத்தது என்ன பண்ணலாம் என்றால், அவர்களுடைய பொருட்களை நாம் புறக்கணிக்க முடியும். அப்படி புறக்கணிக்கிற நேரத்தில் நம்ம புறக்கணிக்கிறதுனால என்ன நடக்க போகுதுன்னு நம்ம நினைப்போம்ல. வங்காளதேச மக்கள் அப்படி நினைக்காம புறக்கணிச்சதுனால 23% நஷ்டம் அவர்களுக்கு ஏற்பட்டு நஷ்டத்தை எப்படியாவது ஈடுகட்டுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச மட்டத்தில் ஸ்டார்பக்ஸ் தன்னுடைய ஆயிரக்கணக்கான ஷோரூம்ஸ்களை, அவர்களுடைய காட்சி அறைகளை, விற்பனை நிலையங்களை மூடிக்கொண்டு வருகிறார்கள். அதே போன்று கோழி விற்பனை நிலையங்களாக இருந்தாலும் சரி, பன் விற்பனை நிலையங்களாக இருந்தாலும் சரி, அத்தனையினுடைய நிலைமையும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, ஹரம் ஷரீஃப்ல மக்கமா நகரத்தில் காபத்துல்லாவுக்கு வெளியில இருக்கக்கூடிய கோழி விற்பனை நிலையம், ஜியோனிஸ்டுகளுக்கு சாதகமான கம்பெனியினுடைய விற்பனை நிலையம் இருக்கிறது. அதிலே மக்கள் அலைமோதுகிற காட்சிகளையும், அதற்கு சவுதி அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நீங்க பார்க்க முடியும். மக்கள் புறக்கணிக்க ஆரம்பித்திருக்கிற காரணத்தினால பல நாடுகளில், குறிப்பாக எகிப்திலே அவர்கள் தோல்வி கண்டிருக்கிறார்கள், பங்களாதேஷிலே தோல்வி கண்டிருக்கிறார்கள், துருக்கியிலே தோல்வி கண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிசினஸ்கள் எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா, கொள்ளுவதும் பாலஸ்தீன மக்களை, அவர்களுடைய வியாபாரத்தை செய்வதும் இஸ்லாமிய அரபு நாடுகளுக்கு மத்தியிலே என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய சூட்சுமமான உண்மையாக இருக்கிறது. எனவேதான் தற்போது பங்களாதேஷிலே அவர்களுக்கு இப்படி ஒரு அடி விழுந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதே நேரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்திகள்ல, காசாவிலே இருக்கக்கூடிய சிறுவர்கள் சந்தித்து வருகிற மிக முக்கியமான கஷ்டங்களில், துன்பங்களில் இன்னும் ஒன்றுதான் அங்கிருக்கக்கூடிய குப்பைகளும், குப்பைகளால் உருவாகக்கூடிய நோய்களுமாக இருக்கிறது. இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஐநாவினுடைய அறிக்கை பிரகாரம் காசாவுக்குள் சுமார் 3,30,000 டன் அளவுக்கு
குப்பைகள் தேங்கி இருக்கிறது. அந்த குப்பைகள் வெளியேற்றப்படாமல் இருக்கிறது. குப்பையினுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. அந்த குப்பைகள்லையும் போய் ஏதாவது கிடைக்காதா என்று சிறுவர்கள் தேடுகிற ஒரு அவல நிலை அங்கே உருவாகி இருக்கிறது. வல்ல ரஹ்மான் தான் அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கான உணவுகள், அவர்களுக்கான மருந்துகளை கொடுப்பதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிற அதே நேரம் இன்றைய தினம் ஹூதிகள் தாறுமாறான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும், இலங்கையினுடைய குறிப்பாக இந்த வெள்ளம் பிட்டிய பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக வெள்ளத்தினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம அந்த தண்ணீர் நிரம்பி இருக்கிற நேரத்திலேயே நம்மளால முடிஞ்ச உணவுகள் வழங்குகிற அந்த வேலையை நம்ம பார்த்திருந்தோம். தற்போது அதற்கு பிறகு இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம மொத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம நிற்கிற இடங்கள் எல்லாம் அன்னைக்கு கழுத்துக்கு மேலே தண்ணி நின்ற ஏரியாக்கள். இந்த பள்ளி வாயிலே அவங்களுடைய கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக மூழ்கி இருந்த நேரம். அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த மக்களுக்கு, நம்ம பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச எதையாவது ஒன்று பண்ணணுங்கிறத அடிப்படையில் உங்களிடத்துல நம்ம அதற்கான உதவிகளை கேட்டிருந்தோம். மக்கள் தாராளமாக அதற்குரிய உதவிகளை பண்ணியிருக்கிறீங்க. அதனுடைய முதல் கட்டமாக இன்றைக்கு வெள்ளம்பிட்டிய மெகடோகொடல்னாவில் இருக்கக்கூடிய அபூபக்கர் பள்ளிவாயல் நிர்வாகத்தோட இணைஞ்சி அழகான முறையில் அவங்க அதை விநியோகித்து தர்றாங்க. அவங்களே டோக்கன் கொடுத்துருக்குறாங்க மக்களுக்கு. மக்கள் வாங்கிட்டு போகக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப அருமையான முறையில் மக்களுக்கு விநியோகிக்கிற வேலையை அந்த பள்ளிவாசல் நிர்வாகமே முன்னின்று நமக்கு பண்ணி தர்றாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு மறுபுரிய வேண்டும். எனவே இங்கே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மேலும் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் மட்டுமே 520க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது. உங்களால் முடிந்த உதவிகளை இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் வாரி வழங்குங்கள். அந்த மக்களுக்கு சதக்கத்துல் ஜாரியாவாக, நிலையான தர்மமாக போய் சேர்ந்து விடும். அல்லாஹ்விடத்திலே நமக்கு நிறைய கூலிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இது மாறிவிடும் என்கிற காரணத்தினால உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரியக்கூடிய நம்முடைய தொலைபேசி இலக்கத்திற்கு, வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வழங்க முடியும். அது இந்த மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் என்கிற வகையில் தான் இந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறோம். எனவே உதவி செய்ய விரும்புகிற சகோதரர்கள் நம்மை தொடர்பு கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான சகோதரர்களே, மாஷா அல்லாஹ், பெரும் முயற்சிக்கு பின்னால் உங்களுடைய உதவி எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக எங்களுக்கு சேர்ந்திருக்கிறது. மாஷா அல்லாஹ், நாங்கள் ஒரு அமைப்பை வைத்து எங்களுடைய மஹல்லாவில் இந்த பொருள்களை பங்கிடுவதற்கான ஏற்பாடு செய்தோம். ஏனென்றால் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. கொடுப்பதன் மூலமாக பகையோ பிரச்சனையோ வரையும் கூடாது. உங்களை பற்றி ஏதாவது தப்பெண்ணம் வரையும் கூடாது. அந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் 200 குடும்பத்துக்கு நாங்கள் இதை பிரித்து கொடுப்பதாக மஷூரா செய்து மாஷா அல்லாஹ் 200 குடும்பத்துக்கு பிரித்து கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டது. எந்த பாகுபாடும் இல்லாமல், முஸ்லிம்கள், தமிழர்கள், சிங்களவர்கள பாகுபாடு இல்லாமல் இந்த பகுதியில் வெள்ளத்தினால் மூழ்கடிக்கப்பட்ட வீடுகள், வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவி உபகாரம் என்ற அடிப்படையில் இது அழகாக பங்கு வைக்கப்பட்டது. உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்ய வேண்டும். இன்னும் மேலும் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்து அவர்களுடைய துஆவையும் சந்தோஷத்தையும் நீங்கள் பெற்று அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய துஆவுமாக இருக்கிறது. வந்த எல்லோருமே, பெரும்பாலும் எல்லோருமே துஆ செய்து விட்டு செல்கிறார்கள். அந்நியர்கள் கூட மாஷா அல்லாஹ் சந்தோஷமாக செல்கிறார்கள். இது போன்று நல்லுபகாரங்கள் மக்களுக்கு செய்யப்பட வேண்டும். இதற்கு உதவி செய்தவர்கள் யார் யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்தார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா காயிரமாக செழிப்பான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து அவர்களுடைய நோய் நம்பலங்களை நீக்கி ஆயுளையும் பரக்கச் செய்து ஆகிரத்தில் ரப்புடைய திருப்தி அடைந்த நிலையில் உலகத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய பிரார்த்தனையாக இருக்கிறது.
இங்க நீங்க பார்க்கிறீங்க செங்கடலுடைய காட்சிகளை தான் இதிலே பார்க்கிறீர்கள். நமக்கெல்லாம் தெரியும் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட அக்டோபர் 7ஆம் தேதிகளுக்கு பிறகுல இருந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது ஹூதிகள் குழு. யமன்ல இருந்து அவர்கள் ரெட் சீல போகக்கூடிய அமெரிக்காவினுடைய, அதே நேரம் இஸ்ரேலுக்கு ஆதரவான நாடுகளுடைய கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். நவம்பர் மாதம் கடந்த வருடம் ஆரம்பித்த தாக்குதல்கள் இன்றுக்கும் நிற்காமல் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இன்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா இது ஹுதைதா, அவர்களுடைய ஹுதைதா துறைமுகம் இருக்கிறது. இந்த பகுதிகளில் ஒரு கப்பல் மீது அவர்கள் பாரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். செங்கடலிலே இன்றைக்கு அவர்கள் ஆளில்லா விமானங்கள் மூலமாக, ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தியதில் கப்பலுக்கு பாரிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அமெரிக்காவினுடைய கடல்சார் பாதுகாப்பு அமைப்பும் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதே நேரம் லைபீரியாவினுடைய கொடியோடு கிரீஸுக்கு சென்று கொண்டிருந்த டியூட்டர் என்கிற கப்பல் மீதுதான் இன்றைக்கு ஹூதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இந்த கப்பல் மீதான தாக்குதல்ல கப்பல் மூழ்க ஆரம்பித்திருக்கிறது என்று ஹூதிகளுடைய ஊடக பேச்சாளர் யஹியா சாரி சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் கப்பல் பாரிய சேதம் ஏற்பட்டு கப்பலுக்குள் தண்ணீர் சென்று கொண்டிருப்பதாகவும், எஞ்சினுடைய அறைக்குள் கடுமையான சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும், எஞ்சின் அறைகளுக்குள் எல்லாம் தண்ணீர் நுழைந்திருப்பதாகவும் அமெரிக்காவினுடைய கடல்சார் பாதுகாப்பு அமைப்பே இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு அவர்களுடைய கப்பல் மீதான தாக்குதல் 100% வெற்றி அடைந்திருப்பதாக ஹூதிகளுடைய ஊடக பேச்சாளர் யஹியா சாரி சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் அவர்களுடைய கப்பல் தற்போது மூழ்கி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. நாங்கள் கப்பல்கள் மீதான தாக்குதல்களை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இருக்கக்கூடிய காசா அப்பாவிகள் மீதான தாக்குதலை நிறுத்துங்கள் என்று இன்றைக்கும் ஹூதிகள் அறிவித்திருக்கிறார்கள். ஹூதிகள் மீதான பாரிய ராணுவ நடவடிக்கைகளை அமெரிக்கா, பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் எடுத்தாலும் அவர்களால் ஈராக்கிலே, ஆப்கானிஸ்தானிலே தாக்குதல் நடத்தியதைப் போல, அவர்களை முறையடித்ததைப் போல ஹூதிகளை முறையடிக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்பதும் இன்று வரைக்கும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பேருண்மையாக இருக்கிறார். அதே நேரம் இன்றைய தினம் இன்னும் ஒரு காரியத்தையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த சம்பவம் திங்கட்கிழமை நடைபெற்ற சம்பவம். இன்றைக்கு தான் ஹூதிகள் இந்த சம்பவத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அது என்ன என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய CIA உளவாளிகளை இன்றைக்கு ஹூதிகள் கைது செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். திங்கட்கிழமை நடைபெற்ற ஒரு ரைடில் ஹூதிகளை கண்காணிப்பதற்காக அங்கிருக்கக்கூடிய ஐநாவினுடைய அதிகாரிகளைப் போல, உதவி செய்வதற்காக வந்தவர்களைப் போல செயல்பட்டு வந்த 11 தொடக்கம் 18 பேரை ஹூதிகள் கைது செய்திருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் அமெரிக்காவினுடைய CIA உளவு பிரிவினுடைய உளவாளிகள் என்றும், உளவாளிகளையே உளவு பார்த்து வேவு பார்த்து தட்டி தூக்கி இருக்கிறோம் என்றும் இன்றைக்கு ஹூதிகள் சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் சர்வதேச மட்டத்தில் அவங்களுக்கு பாரிய பின்னடைவு. அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் பாரிய பின்னடைவுகளாக இது மாறிக்கொண்டு வருகிறது. ஏன்னா அவங்களால சகிக்க முடியல. உளவு பிரிவையே உளவு பார்த்து தூக்குகிற வேலையை தற்போது ஹூதிகள் செய்து வருகிறார்கள் என்கிற நிலையில் தான் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே என்கிற கேள்விகள் மிக முக்கியமானவையாக இருக்கிறது. எனக்கு பின்னால் காட்சி தரக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் நீங்க பார்க்குறீங்க. ஒரே நேரத்தில் இஸ்ரேல் மீது நடத்தப்படுகிற தாக்குதலுடைய ஒரு காட்சியை தான் இங்கே காட்டிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பல இடங்கள் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய நார்த் இஸ்ரேல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, தாராளமாக பற்றி எரிகிறது என்கிற காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோக்களை நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளில் மிக முக்கியமான ஒரு காட்சியை நீங்க பார்க்குறீங்க. அந்த ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதலில் பற்றி எரியக்கூடிய இஸ்ரேலுடைய பகுதிகளை அணைப்பதற்கான முயற்சிகளை இஸ்ரேலிய விமானங்கள் செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தீ அணைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, அணைக்க முடியாமல் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அப்பர் கலீலில் இருக்கக்கூடிய ஷபேட் என்கிற நகரத்தினுடைய பகுதிகளில் இன்றைக்கு பாரிய ராக்கெட் தாக்குதல்களை ஹெஸ்புல்லாக்கள் நடத்தி இருக்கிறார்கள். யஹியாம், அதே போன்று கில்லில் உள்ளிட்ட நகரங்கள் மீது இன்றைக்கு கடுமையான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. இந்த நகரங்கள் மீது இதற்கு முன்பதாக ஹெஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தவே இல்லை. யஹியாம், கில்லில் பகுதிகள் மீது எந்த விதமான ராக்கெட் தாக்குதல்களும் நடத்தப்படாத காரணத்தினால அங்கிருந்து யாருமே வெளியேற்றப்படாமல் இருந்தார்கள். இன்றைக்கு அங்கிருந்து லட்சக்கணக்கான
லட்சக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த பக்கம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினால காசா மக்களுக்கு பாரிய அநியாயங்கள் இழைக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் உள்நாட்டுக்குள்ளே அகதிகளாக்கப்பட்டு வருகிற நேரத்தில் தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் காரணமாக இஸ்ரேலியர்கள் அகதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினமும் யஹியான், கில்லில் உள்ளிட்ட நகரங்களில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் டெல் அவீவ் நோக்கி வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அந்த நகரங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நகரங்கள் மீதான எந்த விதமான ராக்கெட் தாக்குதல்களையும் தடுக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். எங்க கிட்ட அயன் டோம் இருக்கிறது, மற்ற தடுப்பு கருவிகள் இருக்கிறது, நாங்களாம் துல்லியமாக தாக்கிடுவோம் பாருங்க, துல்லியமாக தடுத்து நிறுத்திடுவோம் பாருங்கன்றலாம் சொன்னாங்க. ஆனால் தற்போது மிக துல்லியமாக ஈரானுடைய சேட்டலைட் உதவியோடு மிக தெளிவான தாக்குதல்களை வெச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகளை பார்க்க முடியும். நேற்று மாத்திரம் ஒரே நேரத்தில் 250ற்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாக்கள் நடத்தியிருக்கிற அதே நேரம் இன்றைக்கு பல புதிய நகரங்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு வார் கண்காணிக்கக்கூடிய அமைப்பு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, யுத்தம் ஆரம்பித்ததில் இருந்து இதுவரைக்கும் இப்படி ஒரு தாக்குதலை ஹிஸ்புல்லாக்கள் நடத்தவே இல்லை. அந்த சில வீடியோக்கள் வந்திருக்கு, பின்னாடி நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உண்டான தாக்குதல்கள் நடத்துறாங்கன்னு. ஏன்னா இப்ப கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய தளபதி என்பவர் மிக முக்கியமானவர். அதுக்கு தான் இவ்வளவு பதிலடி அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. லெபனான்ல இருந்து ஏவப்பட்ட 150க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறது என்கிற இன்னொரு செய்தியையும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 15க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய தளங்களில் இன்றைக்கு துப்பாக்கி சூடும் நடைபெற்றிருக்கிறது. ஏவுகணை தாக்குதலையும் நடத்துறாங்க. 150க்கு மேற்பட்ட ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் ஏவப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நமக்கு தெரியும் மொசாதினுடைய அதிகாரி என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க ஹிஸ்புல்லாவோட மோத போகாதீங்க, ஒரே நேரத்தில் 1500க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவுகிற பலம் அவர்களுக்கு இருக்கிறது என்று. இன்றைய தினம் 150க்கு மேற்பட்ட ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவி இருக்கிற அதே நேரத்தில் 15 தளங்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்களுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா சொல்லி இருக்கிறாரு, நாங்கள் இஸ்ரேலுடைய பல நகரங்களை எங்கள் கண்காணிப்பில் கீழ் கொண்டு வந்திருக்கிறோம், எனவே அங்கு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறோம், அது எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை உண்மைப்படுத்தும் விதமாக 15க்கு மேற்பட்ட தளங்கள்ல நேரடியாகவே துப்பாக்கி சூடு நடத்துகிற அளவுக்கு அவர்கள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் 6 இஸ்ரேலிய ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லாக்கள் சற்று முன்னால் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் புதிதாக ஒரு செய்தியையும் சொல்லி இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்களுடைய போராளிகள், ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள் 6 படை முகாம்கள் மற்றும் ராணுவ தளங்களை குறிவைத்து ராக்கெட் தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகள் சற்று முன்னால் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் 3 இஸ்ரேலிய தளங்கள் மீது வெடிக்க வைக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்களுடைய படைப்பிரிவு ஒன்று, பெரிய ட்ரோன் அட்டாக் ஒன்றையே நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்றும் ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எல்லாத்துக்கும் அவங்க வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எங்க நடந்துச்சுன்னு தேட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. இஸ்ரேலிய ஊடகங்களே பத்தி எரிகிற காட்சிகளை இன்றைக்கு தாறுமாறாக வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஊடகங்களிலேயே போய் இதெல்லாம் பார்க்க முடியும். இன்றைக்கு எங்கெல்லாம் பற்றி எரிகிறது என்கிற காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய பல நகரங்கள், நான் சொன்ன மாதிரி புதிதான பல நகரங்கள் மீதும் தாக்குதல் நடத்துகிறார்கள். அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் இஸ்ரேலுடைய மிஷார் என்கிற தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. காட்சாவியா என்கிற தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த மிஷார், காட்சாவியா மீதெல்லாம் இதுக்கு முன்னாடி தாக்குதல் நடத்தப்படவே இல்லை. அந்த மாதிரி புதிய புதிய இடங்கள், அதுக்கு காரணமும் இருக்குது. அந்த இடங்களை அடையாளம் காண்றதுல ஹிஸ்புல்லாக்களுக்கு சிக்கலாக இருந்தது. தற்போது ஈரானுடைய உதவியால் லேசா அவங்க அடையாளம் கண்டுறாங்க. அதனால தான் வெச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்றைய தினம் முதல் தடவையாக ட்ரோன்களுடைய மிகப்பெரிய ஒரு படை வான்வழி தாக்குதல் ஒன்றும் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த மிஷார், காட்சாவியா பகுதிகள் மீது தான், ராணுவ தளங்கள் மீது தான் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு ஹம்வி என்கிற இஸ்ரேலிய ராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அந்த தளத்திலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய வாகனங்கள் மீதெல்லாம் பதுங்கி இருந்து தாக்குதல் நடத்தி இருப்பதாகவும்
அவர்கள் மீது ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தி இருப்பதாகவும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிற அதே நேரம் ஷைபா ஃபார்ம்ஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய ருவைசாத் அல் கார்ன் என்கிற ராணுவ தளத்தின் மீதும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இப்படி அவர்கள் இன்றைக்கு தாறுமாறான தாக்குதல்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அண்மையில் வரக்கூடிய எல்லா செய்திகளும் முழுக்க முழுக்க ஹிஸ்புல்லாக்கள் என்ன தாக்குதல்களை எல்லாம் நடத்துகிறார்கள் என்கிற செய்திகள் தான் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே அந்த தாக்குதல்கள் எல்லாம் இஸ்ரேலை ஆட்டம் காண வைக்கிறது. இஸ்ரேல் ஒருபுறம் காசாவை அழிக்க வந்தாலும் இஸ்ரேலுடைய பெரும் பகுதிகளை அழித்து தங்களுடைய கண்காணிப்பின் கீழ் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாக்கள். இன்றைக்கு நடக்கக்கூடிய சில தாக்குதல்களுடைய வீடியோக்களை பார்க்கும் போதே அவர்கள் எந்த அளவு தூரம் அதிலே முனைப்பு காட்டுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோவை நம்ம பார்த்தோம்னா இதில் நீங்க பார்க்கலாம் ஏவுகணை தாக்குதல்கள். இது அவங்களே மறைத்து அந்த ஏவுகணை காட்சிகளை மட்டும்தான் வெளியிட்டிருக்கிறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம் அவர்களுடைய புதிய புதிய ராணுவ தலைமையகங்கள் மீதெல்லாம் தாக்குதல்கள் நடத்தக்கூடிய காட்சிகளை தான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பல தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்படுகிற காட்சிகள் வெளியாகி இருக்கிறீங்களா நீங்க பார்க்கலாம். பற்றி எரிகிற காட்சிகள், புகை மூட்டங்களுடைய காட்சிகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்குண்டான பாரிய தாக்குதல்களை இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய காட்சிகளை தான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியெல்லாம் புதிய ஹம்வி ராணுவ தளத்தின் மீது நடத்தப்படக்கூடிய காட்சிகள். அதே மாதிரி இங்க நீங்க பார்க்கலாம் அவர்களுடைய ராணுவ தலைமையகங்களுடைய புதிய இடங்கள் மீதான தாக்குதல்களுடைய காட்சிகள் எல்லாம் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதலுடைய காட்சிகளை எல்லாம் நீங்க பார்க்குறீங்க. இங்கெல்லாம் கடுமையான சேதத்தை விளைவிக்கக்கூடிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். புது வகையான தாக்குதல்களாக இவற்றை அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இங்க நீங்க பார்க்க முடியும் ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு நடத்துகிற ஏவுகணை தாக்குதல்களுடைய காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். சரமாரியான ஏவுகணை தாக்குதல்கள் இன்றைக்கும் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலிய பல பகுதிகளை தீ வைத்து எரித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் அவர்கள் இதில் வெளியிட்டிருக்கிறார்கள். நீங்க பார்க்கலாம் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் ஏவுகணையும் சரமாரியாக ஏவப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்குண்டான தாக்குதல்களை அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதிகளிலே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான தாக்குதல்களாக இதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பாலஸ்தீன மக்களுக்காக அவர்கள் நடத்தக்கூடிய தாக்குதலுடைய காட்சிகள் தான். இது வட்டம் போட்டு காட்டுறாங்க. எந்த பகுதிகளை எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறத தான் அவங்க காட்டுறாங்க. அந்த பகுதிகளில் எல்லாம் இந்த ஆயுதங்களுடைய காட்சிகளை நம்ம காட்ட முடியாது. ஆனால் இதெல்லாம் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் வச்சு தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு உண்டான ஒரு பாரிய தாக்குதல்கள் அங்கே நடத்தப்படுகிற இந்த ஏவுகணை தாக்குதல்களை நம்ம பார்க்க முடியும். இப்படி ஒரு பயங்கரமான தாக்குதல்களை இதுவரைக்கும் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் இஸ்ரேல் மீது நடத்தவில்லை என்கிற அளவுக்கு பாரிய தாக்குதல்களை நடத்துகிற காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கஸ்ஸாம் பிரிகேடு உள்ளிட்ட பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் குழுவும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய பல காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த ஆயுதங்களுடைய காட்சிகளை நமக்கு காட்ட முடியாவிட்டாலும் அவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய இன்ன பிற காட்சிகளை சில காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உண்டான தாக்குதல்களை அவர்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோவில் முழுவதுமாக இஸ்ரேல் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தக்கூடிய காட்சிகளை பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அல் குதுஸ் படையணி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோவும் வெளியாகி இருக்கிறது. அதிலே அவர்கள் எப்படி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய மெர்காவா டேங்குகளையும் மற்ற டேங்குகளையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துகிறார்கள் என்கிற காட்சிகளை மொத்தமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த போராளிகள் பங்கர்லேருந்து வெளியே வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை தான் அவங்க அந்த எந்தெந்த இடத்துல எல்லாம் தாக்குதல் நடத்துகிறோம், யார் மீதெல்லாம் தாக்குதல் நடத்துகிறோம் என்பதை சுட்டிக்காட்டியே அட்டாக் செய்யக்கூடிய காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த வெடித்து சிதறி இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. அவர்களுடைய டேங்குகள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் சராயா அல் குதுஸ் வெளியிட்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து அங்கே பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் கடந்த 2 நாட்களாக வரலாறு காணாத தாக்குதல்களை, குறிப்பாக 2006 2011 இஸ்ரேல் மீது நடத்தாத தாக்குதல்களை தற்போது ஹிஸ்புல்லாக்கள் அங்கே நடத்தி வருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. எனவே பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆசை, விருப்பமாக இருக்கிறது. எனவே பாலஸ்தீன சுதந்திர பூமிக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். பாலஸ்தீன மக்களுக்காக கையேந்தி பிரார்த்திக்கிற அதே நேரம் பாலஸ்தீனத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த அநியாயத்தை செய்யக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் எதிராக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். அதே போன்று ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள். ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்புகிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு நிதி ஆதாரத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அவர்களுடைய தயாரிப்புகளையும் புறக்கணித்து அதன் மூலமாகவும் அவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிற இதுவும் ஜனநாயக ரீதியிலான ஒரு போராட்டம் என்பதை புரிந்து கொண்டு அதிலும் பங்கெடுப்பதற்கான முயற்சிகளை செய்வோமாக என்கிற உயரிய
கோரிக்கைகளையும் விடுத்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.